KLIA எனப்படும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் செயல்பட்டு வரும் குடிநுழைவுத் துறையின் சிறப்பு முகப்புகளின் வழி அந்நிய நாட்டவர்கள் சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் நுழைந்து வரும் நடவடிக்கை தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இதற்கு முன்பு சிலரை கைது செய்திருந்தாலும் கூட இதுபோன்ற சிறப்பு முகப்புகள் இன்னும் அங்கு இயங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு முகப்புகளை மேற்கொள்வதில் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அக்கும்பலுக்கு அணுக்கமான வட்டாரங்கள் கூறின. முகப்பில் உள்ள குடிநுழைவுத் துறையின் அதிகாரிகள் கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என உள்துறை அமைச்சு எச்சரிக்கை விடுத்தும் கூட சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டு வரும் அந்த சிறப்பு முகப்புகள் இன்னும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இம்முறை அமலாக்கப் பிரிவினரின் கண்களை மறைப்பதற்கு அவர்கள் அனைத்துலக கடப்பிதழின் கடைசி 4 எண்களை இரகசியமான முறையில் குறிப்பிட்டு அந்நிய நாட்டவர்களை நாட்டிற்குள் நுழைய விட்டு வருவதாகவும் அவ்வட்டாரம் கூறியது. குறிப்பிட்ட அந்த அந்நிய நாட்டவர்கள் அந்த சிறப்பு முகப்புகளில் நுழைந்ததும் அவர்களிடம் உள்ள அனைத்துலக கடப்பிதழின் கடைசி 4 எண்களை அடையாளம் கண்டு அவர்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட அந்த குடிநுழைவுத் துறையின் அதிகாரிகள் இதற்கு குறிப்பிட்ட தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து லஞ்சமாக பெற்று வருவதாகவும் அவ்வட்டாரம் கூறியது. இதுபோன்ற சட்டவிரோதமான முறையில் செயல்பட்டு வந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த குடிநுழைவுத் துறையை சேர்ந்த 2 அதிகாரிகள் மீது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.